73ஆம் நாள் காலை 8:35. எனக்கு இந்த பக்கம் பகிச்சுக்கிறது யோசிக்கிறோம். ஓகேவா? பட் ஆனால் என்னால் எப்படி கன்வின்ஸ் பண்ண வைக்க முடியும்னா, அந்த பக்கமும் ஈக்குவல் ஸ்ட்ரென்த் இருந்ததுன்னா என்னால் கன்வின்ஸ் பண்ண வைக்க முடியும். அதனால தான் மஞ்சு ஒருவேளை உங்களுக்கு ஆட் ஆகிட்டாங்கன்னா அப்படிதான் இருக்க வாய்ப்பு இருக்கு. ஏன்னா அவன் எந்த தப்புமே பண்ணல. ஒருவேளை ஆயிட்டாங்கன்னா அப்போ நம்மளுக்கு ஈக்குவல் ஸ்ட்ரென்த் இருக்கும். அப்படி இருக்கும்போது உன்னோட டீலர் என்ன கேட்குறேன்னா, உங்களுக்கு யாராவது எடுக்கிறதுனால ஆப்போசிட் போய் அவங்களை நம்ம அட்டாக் பண்ணணும். அது பண்ணிக்கலாம். உங்களுக்கு யாராவது எடுக்கிறதுனால நீங்கள் போய் ஆப்போசிட்ல அட்டாக் பண்ணணும். அவ்வளோதானே? பார்த்து காலை 8:40. எனக்கு ஒரே ஒரு வார்த்தை மட்டும் தான் வந்து, ஏன்னா அவங்க பேசணும் மைட்பி நான் கத்திருக்கலாம், ஸ்பெயினில் பயமாக கத்திருக்கலாம். எனக்கு அப்படியே சைலண்ட் ஆகும் ஒரு வாய்ஸ் மட்டும் எனக்கு கேட்குது. உன் வாய்ஸ் தான். அவன் நடிக்கிறான்னு உன் வாய்ஸ், அதுதான் எனக்கு அப்படியே அது டிகர் ஆகல. எனக்கு செம பெயினாக இருந்துச்சு. எனக்கு அதுதான் நான் சொல்றேனே. ஏன் எனக்கு தோணுது, ஒரு ரவுண்ட் ஃபுல்லா இப்போ நீங்க டிஃபென்ஸ் பண்ணி அட்டாக் பண்ணிக்கிறீங்க. ஒரு ரவுண்ட் ஃபுல்லானா வந்து எல்லா கல்லையும் இங்க எடுத்துட்டு மட்டும் தான் வச்சிட்டு இருந்தேன் மஞ்சரி. சரி, ஓகேடா, ஒரே நிமிஷம் நான் சொல்றது மட்டும் சொல்ல வரேன். ஓகேவா? நீ சொல்றதுலாம் எனக்கு புரியுது. நான் ஆல்ரெடி பார்த்துட்டேன். இப்போ ஃபர்ஸ்ட் ரவுண்ட்லேயே மஞ்சரி அவங்க கல் எடுத்துகிட்டு வந்தாங்க. நீ எல்லா கல்லும் இதெல்லாம் போயிடுச்சு. உனக்கு அதில் கோவம் வருது. ஓகே, உனக்கு ஆட்டம், உனக்கு கல் ஆக்சுவலி பிடுங்கலான்னு கூட உனக்கு தெரியாது தானே. நான் ஜாக்லின்ட்ட பிடுங்கும்போது தானே நீ கேட்ட இப்பெல்லாம் பிடுங்கலாமான்னு கேட்டு தான் என்கிட்டயும் பிடுங்கிட்டு நீ போனேன். ஓகேவா? உனக்கு கேமாக ஃபஸ்ட்டு ஒரு ரவுண்ட்லேயே ஃபஸ்ட்டு பஸ்ஸர்லேயே உனக்கு தெரிஞ்சிச்சு இப்படி தான் கேம் இருக்க போது. ஏன்னா நீ தான் வந்து அந்த பொம்மை டாஸ்க்லேயும் வந்து சொன்ன அக்ரெசிவாக விளையாடுதீங்க. அப்புறமா நீயே தான் பண்ண. உனக்கே தெரியும்ல எப்படியா நம்ம டிஃபென்ஸ் பண்ணுவோம். இன்னொரு விஷயம் சொன்னேன், ஜெஃப்ரி போட்டு என்னை லாக் பண்ணுறான். எனக்கு கான்ஷியஸ் இருந்துக்கிட்டே இருக்குது. போன வாட்டி நம்ம ஜெஃப்ரியை தான் வந்து அட்டாக் பண்ணோம். ரொம்ப கான்ஷியஸாக இருந்து அவன் எனக்கு லாக் பண்ணுறான். எனக்கு ஒரு சுற்று திருப்பி அவனை லாக் பண்ணுறதுக்கு எனக்கு ஒரு 2 நிமிஷம் ஆகாது. எனக்கு அவனை சுற்றி லாக், நான் அவனுக்கு அடிப்படாமல் பண்ணணும் அவ்வளோ கான்ஷியஸாக இருக்கேன். இப்போ ஜெஃப்ரி வந்து உன்னை தள்ளி விட்டானோ அப்படின் அங்கே கீழே விழும் போது உண்மையிலே அப்படி தான் தெரியுதுன்றேன். உனக்கு செம பெயினாக இருக்க. சும்மா பண்ணுறாடான்னு சொல்ல இல்லை, எனக்கு புரியுது. அது செம பெயினாக இருக்கும் எனக்கு வேறு யார் வாய்ஸ் கேட்கல சௌந்தர்யா, எனக்கு உன் வாய்ஸ் மட்டும் நான் கேட்டுச்சு. அது செம பெயினாக இருந்துச்சு எனக்கு, சீரியஸாக சொல்கிறேன். ஓகே, உனக்கு அப்படி உண்மையிலே உனக்கு அந்த மூமெண்ட் நான் நடிக்கணும்னு சொல்லி பெயினாக இருந்துச்சுன்னா நான் வந்து ஐம் சாரி. எனக்கு அது ஏன் இப்போ கூட அது நீ பண்ணன்றது எனக்கு அப்படி தோணுச்சுன்னா, ஏன்னா அதுக்கு முன்னாடி இருந்த வரைக்கும் இந்த இடத்துல நீ கொடுத்த இம்ப்ரெஷன் தான் நான் சொல்ல வரேன். காலை 9 மணி. எனக்கு வந்து சௌந்தர்யா வந்து காலையில் சொன்னேன், இல்லை நீ ஒரு நாள் கொடுத்த இம்ப்ரெஷன்னால தான் எங்களுக்குலாம் அப்படி தோணுச்சு. நீ பண்ணுற விஷயமும் சரி, நீ வந்து தெரியணுக்காக பண்ணுற. சௌந்தர்யா, இந்த கேம் வந்ததுக்கு எல்லாருமே இங்கே தெரியறதுக்காக தான் பண்ணுறாங்க. எல்லாருமே ஒரு விஷயம் இங்கே தெரியறதுக்காக மட்டும் தான் பண்ணிட்டு இருக்காங்க. அப்படின்னா உன்னைய விட சௌந்தர்யா 200 தான். இது உன்னோட சௌந்தர்யா 200 தான். நீ 100 தான், சௌந்தர்யா 200 தான். ஏன்னா இங்கே நார்மலாக இருக்குமா, வீட்டில் இருக்குமா, அதெல்லாம் பண்ணிட்டு இருக்க மாட்டேன். இங்கே வந்து தான் இங்கே எல்லாமே பண்ணிட்டு இருக்காங்க. எல்லாருமே இங்கே தெரியறதுக்காக தான் பண்ணுறாங்க. வெளில எல்லாத்துக்கும் வேற ஒரு பர்சனாலிட்டி, இங்கே இருக்க ஒரு பர்சனாலிட்டி. இங்கே வந்துட்டு நீ அதனால தான் வந்து நான் பொய் சொல்கிறேன் சொன்னேன். அப்போ கூட சாரி கேட்கல என்கிட்ட. அதுக்கப்புறம் நான் சொல்கிறேன், சௌந்தர்யா எனக்கு வேறு யார் வாய்ஸும் எனக்கு கேட்கல. இந்த சைட் பட்டு எனக்கு கிடைச்சிட்டு சௌந்தர்யா சாரி கேட்கலையா? கடைசி சாரி கேட்டேன். அதுக்கப்புறம் கேட்டேன். பட் இருந்தாலும் நான் வந்து நான் ஒன்று சொல்கிறேன்ல. இல்லை, இப்போ நான் அதுக்கப்புறம் நான் சொல்கிறேன், நீ வாய்ஸ் மட்டும் தான் எனக்கு கேட்டுச்சு சௌந்தர்யா. வர்றேன்டா. பவித்ரா என்ன சொன்னிச்சு, என் மனசில் அது மாதிரி தோணிச்சு. நான் என்ன சொன்னேன், எனக்கே ஒரு சந்தேகம் ஆயிடுச்சுடா. ஐம் சாரிடா. ஒருத்தர் நம்ம சந்தேகப்பட்டோம், ஆனால் என்ன ஆயிருக்கு, உண்மையில எனக்கு காயம்பட்டுரு. இப்போ என்ன பண்ணுங்க, இனி யாரும் எப்படி அதனால விடு, அதை பட்டுட்டில தப்பாகி போயிடுச்சுல. தப்பு பண்ணால் என்ன பண்ணணும், மனுஷன் திருத்திக்கணும். இது மனித இயல்பு. அங்கேயும் வந்து நீ நொண்டிச்சாக்கு சொல்லிக்கிட்டே இருந்தேன்னா உனக்கு ஏற்றுக்கிறதுக்கு உடன்பாடுன்னு அர்த்தம். காலை 9:50. அப்படி கிடையாது. இப்போ நான் சொல்கிறேன், கான்ஷியஸாக இருக்கேன் நான். ஐயோ பொறுமையாக அப்படின்னு சொல்லிட்டு உனக்கான இந்த இது ஜெஃப்ரிக்கா இருந்ததுன்னா இன்னைக்கு இந்த மொத்த வீட்டுக்கும் நீ ஒரு வில்லை. உனக்கு புரிஞ்சுக்கோ. அது யார் மேலே என்ன விழுது, அவங்க மேலே என்ன கண்ணோட்டம் இந்த வீட்டில் இருக்குது, அதை வச்சு ஒரு கதையாக ஓட ஆரம்பிச்சு. எனக்கு தெரிஞ்சு அதனால தான் நான் உனக்கு சொன்னேன், இது ஏதோ ஒரு குட் சைன்னு எடுத்துக்கோ. நேற்றுக்கு இந்த கேமே ஒன்றை வச்சு தான் எல்லோரும். இதே இப்போ சத்யா இருந்திருந்தான்னு வச்சுக்கோ, ஏன் ஒரு சைடு சத்யா ஒரு சைடு நீ மாதிரி ஒன்று எடுத்து. இப்போ இந்த மொத்த இதில்
அதுவும் உடம்பு அமைக்கப்பட்டதுரா. நீ என்ன பிக் பாஸுக்காக எனக்கு இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஹைட் வேணும் இல்லைன்னா இதெல்லாம் காசு குத்து மாட்டிட்டு வந்திருக்கேன். இது உன்னோட பாடி ஃபீச்சர். சரி, அதை வச்சு ஒருத்தனை வந்து இந்த கேமில் இப்படின்னு இது பண்ணுறதே முதல்ல ஒரு தப்பான விஷயம். அதனால தான் நான் என்ன சொன்னேன், நீங்கள் எல்லாரும் காமனாக அவன் கேப்டன் கூட வெளியில் வந்துட்டுன்னு உன்னை கூப்பிட்டு நான் பேசினேன். காலை 11:40. ராணவ், பிக் பாஸ் நீங்க இந்த போட்டியில தொடர முடியாது. பயப்படாதீங்க. டாஸ்க்ல தேங்க்யூ பிக் பாஸ். இந்த அடிப்படையில் உங்க டீம்மேட்டான மஞ்சுரி, தீபக் மற்றும் முத்துக்குமரன் அணியுடன் இணையலாம். கற்களையும் சேர்த்துக்கலாம். இறைவா நீர் வாழ்க. பாஸ் நானா பிக் பாஸ் பண்றது 18 ஜட்ஜ் ஆயிட்டோம். பிக் பாஸ் ஒரே இது நம்ம பேஸ் போட்டு மாத்திடலாமான்னு கேள. மஞ்சரி உனது பேர் எழுதி பக்கத்துல ஆள் வைத்த குல தெய்வமே. ஐயா நன்றி ஐயா. நன்றி ஐயா. கோடி நன்றிகள் பிக் பாஸ் ஐயா. அது கல்ல கொடுத்தீங்க பாருங்க. ஐயோ தெய்வமே. பாவம் அந்த புள்ள. தீபக், மஞ்சுரி, முத்துக்குமரன், பாஸ் உங்க பழைய ஒர்க் ஜாக்கெட்ஸை ஸ்டோர் ரூம்ல வச்சிடுங்க. ஓகே பாஸ். ஓகே பாஸ். இரு. புது சீருடை அனுப்பப்படும். நன்றி பாஸ். ஓகே பிக் பாஸ். தேங்க் யூ. காலை 11:55. பிங்க் கலர் டீம் பயங்கரம் ஸ்ட்ரெச் பண்ணிட்டு இருக்காரு அவரு அவரோட கேம். இது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு இந்த பிங்க் கலர் ரேஞ்சரை பார்க்கும்போது. ராணவ், பிக் பாஸ் ஒவ்வொரு டீம் கிட்டையும் எத்தனை கல் இருக்குன்னு சொல்லுங்க. 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14. பிக் பாஸ் ப்ளூ கலர் டீம் கிட்ட 17, பிங்க் கலர் டீம் கிட்ட 17, ரெட் கலர் டீம் கிட்ட 14, எல்லோ கலர் டீம் கிட்ட 15. காலை 12 மணி. கன்வேயர் பெல்ட் மேல படுத்தா கல் வராது. ட்ரை பண்ணுங்க. ஏன் பின்னாடி ஒருத்தர் இருக்குமே நான் என்ன பண்ண முடியும்? வஸ்திகள் யார் எடுக்க போறான்னு தெரியல. அது அன்சிதா தான் எடுத்திருக்காங்க. சாரி செகண்ட் கல்ல ப்ளூ டீம் பவர் எடுத்துட்டாங்க. yellow கலர் டீம் தேர்ட் எடுத்துட்டாங்க. இன்னும் ரெட் கலர் டீம் ஒண்ணு கூட எடுக்கல. இது மேல படுக்காயா? ஓடு ஓடு யார் எடுக்க போறான்னு பாத்துட்டு இருக்காரு. ஓடு கம் ஆன் நோ சூப்பர் ராயா கம் ஆன் எஸ் ஓடு பாத்து நான் ராணா நகர்றா உள்ள போல. ஐயா வெளிய சொல்லுங்க. அசன் வெளில வந்து நில்லுங்க. அது நடக்காதடா அப்படி. அவங்களே இப்படி பண்ணிட்டு இருக்காங்க. அப்ப அந்த சைடு போங்க. அது அப்படி நடக்காது. சும்மா நடக்காது சொல்லிட்டு இருக்காங்க. இதா தோ பாருங்க, தோ பாத்துக்கோங்க. அப்படி நடக்காது. சவுண்ட் வெளிய வாங்க. ஒருத்தர் மேல வருவாங்க அப்படி நிப்பா. பிங்கல டீம் நிறைய சேர்த்துட்டு இருக்காங்க. மத்தவங்க எல்லாத்தையும் விடையும் பரவாயில்ல. ஜெஃப்ரி பயங்கரமா செயல்பட்டுட்டு இருக்காரு. அது மேல படுக்காத கல்லு வராது. அவன் என் மேல படுத்துட்டு இருக்கான். போடா. உட்காருங்க சார். அஞ்சு நீங்களா குட்டா 1, நானே எட்டா 3. சேம் பட் டிஃபரண்ட். நோ ஹனி நோ மணி. கால் மாடி டேய் அது கால் மாட்டிச்சா? சத்தியமா அது பல்லம் பாத்து விளையாடுங்க. இன்டென்ஷன்ல தள்ளனா தள்ளானே. அவன் அட்டாக் போடுறான்டா. ஐயோ என்ன பண்ண ஏன் கால் கட்டு போடு. இப்படி போட தெரியாதா? எனக்கு போட தெரியாதா? ஐயோ போடல. எனக்கு போட தெரியாதா? போட நான் உன்னை போடவே இல்லையே. போட்டு உங்களுக்கு தெரியும். போட்டு ஆமான்னு சொல்லு. நான் என்னத்துக்கு பை பண்ண சொல்லு பார்க்கலாம். போன் ரைட்டா? எப்படி வராம பாரு உள்ள.
மதியம் 12:15. அங்க பிடிங்க சார். உங்களுக்கு போனது எடுத்தாச்சு. வா வா. ஏய் நடுவுல இருக்கத ஒழுங்கா வச்சு உட்காருங்க. போனது வந்துருச்சு. விடு. ஏய் நிக்கலடா. டேய் டேய் ரொம்ப நேரம் லாக் பண்ணாதீங்கடா. ஏய் சேஃபா இருங்க ரெண்டு பேருமே சேஃபா இருங்க. நான் சொல்லிட்டே தான் இருக்கேன். தெரிவிச்சுக்கிறேன் நானே. பிங்கல். ஏய் வாங்க ஏற்கனவே ஹீட்டா பாயிண்ட் இருக்கு. கை இறக்கி விடு. Dress கை இறக்கி விடு. சவுண்ட் கை இறக்கி விடு. Good one guys. Good one. ரெட் கலர் டீம் கிட்ட கரெக்ட்டா இருந்தாலும் அந்த yellow கலர் டீம் அட்டாக் பண்ணிட்டு இருக்குது गाइस. ரெண்டு பேர் சேஃபா இருங்க. இரு சேஃபா இருங்க. பிரிச்சு. டேய் ரெண்டு பேர் சேஃபா இருங்க. பிரிச்சு விடு. பிரிச்சு விட்டு அந்த விட்டு ரைட் சேஃப் ஆடு. நீ போயிரா விஷால். திருப்பி போங்க. விஷால் மேல சூப்பர் ஸ்ட்ராட்டஜி இதுதான். இது இந்த மாதிரி வேணா ஃபாலோ பண்ணலாம். இப்போ அவன் வந்து உன்னை பிடிக்க வரானா, நான் இன்னொரு டீம்லேருந்து கல் எடுக்கிறேன், அந்த கல்லை ஷேர் பண்ணிக்கலாம். இங்கே வந்து எக்ஸாஸ்ட் ஆகுது, எனர்ஜி டைமும் வேஸ்ட் ஆகுது. அந்த நேரத்தில் நான் இன்னொரு டீமில் கல் எடுக்க முடியும். நான் சீரியஸாக தான் சொல்கிறேன். உங்கள் டீம் ஸ்மார்ட்டாக யோசி. நீ அந்த டீமில் கல் எடுக்கிறவன் ப்ரையாரிட்டியாக வச்சுக்க. நான் ரொம்ப ஸ்ட்ரகிள். நீ என்னை கூப்பிடு, ரயானு கூப்பிடு, இல்லாட்டி எல்லா டீம்னு கூப்பிடுறீங்க. மதியம் 12:40. யாருமே கால் அடிக்கல. இப்ப யாரு கால் வச்சா ஜாக்கே பாரு. வெளியதான் நிக்கிறேன். சொன்னதுக்கு அப்புறம் இங்க பாருங்க வாயில இப்ப பாருங்க. என்னாச்சு? இங்க பாருங்க. என்னாச்சு? என்னாச்சு? வாயில பட்டுச்சு. வேணும்னு பண்ணுங்க. நீங்க எடுத்துட்டு போங்க. இந்தாப்பா வேணும்னே பண்ணல யாரும் சொல்லவே இல்லையே. இல்ல நான் பேசிட்டு தான் இருக்கேன். நான் அதெல்லாம் எதுமே நான் சொல்லவே இல்லையே. இப்போ இப்ப எப்படி சார் சொல்வீங்க? ரெண்டு வாட்டி கால அவன் தான் சார் உள்ள வச்சான். சரி போடுங்க. இதா இருக்கும். போ அஞ்சிதா பாக்கெட்ல நில்லு. ஏய் போ ஜெஃப் போ. ஜெஃப். ஏய் கல்லு வந்துட்டே இருக்கு. ஏய் கல்லு வந்துட்டு இருக்குடா. தீபகண்ணே. கல்லு வந்துட்டு இருக்கு. ஏய் கல்லு வந்துட்டு இருக்குடா. ஏன்டா எடுத்தீங்க? சரி ஓகே. கல்லு வந்துட்டு இருக்குடா. நான் வச்சிட்டேன். கல்லு வந்துட்டு இருக்குடா. சரி நான் வச்சிட்டேன். இப்ப எடுக்கலாமா? கல்லு வந்துட்டு இருக்குடா. ஐயா நிறுத்து. கல்ல எடுத்தா ரயான். அத திருப்பி கொடு. ஆமா அத திருப்பி கொடு. கல்லு வந்துட்டு இருக்குடா. சாப் நினைச்சேன். வரல. ஸ்டாப் ஆடுறதுக்கு சரி ஏன் இப்ப கத்துறீங்க? நான் என்ன நினைச்சு வந்தாங்க. ஐயே வச்சிட்டு வா. கல் இந்தா. ஸ்டாப் பண்ணி வந்தோம் கொடுத்துட்டு வா. நினைச்சு தான் வந்தாங்க. ஏய் முத்து வெளிய நின்னுட்டு இருந்தா நீ பின்னாடி இருந்து தள்ளுற ஜெஃப் முத்து வெளிய நின்னுட்டு இருந்தா புடி தள்ளுற ஜெஃப் இதுதான் நான் கால் உள்ள வச்சா கல்லே எடுக்கல. எடுக்கிற அப்ப எடுக்கிறது வரைக்கும் கால் உள்ள போய் நின்னுட்டு கல் வரும்போது மட்டும் கால். நீங்க சொன்னதுக்கு அப்புறம் நான் வெளிய போறேனா? அவரை கேளு. சொன்னதுக்கு அப்புறம் நான் வெளிய வந்தேனா? அவர் சொன்னதுக்கு அப்புறம் வெளிய வந்தேனா? ரெண்டு வாட்டி சொன்னேன். அப்போ நான் இப்ப என்ன சொல்லிட்டு போனீங்க? நீங்க நான் என்ன சொல்லிட்டு போனீங்க? என்னால விளையாட முடியாது. விளையாட முடியாது. உங்க மிஸ்டேக்னா நீ மட்டும் அப்படி அடிக்கோ. அப்ப உங்க மிஸ்டேக் படி தான் நடந்துச்சு. உங்க மிஸ்டேக் படி தான் நடந்துச்சு. ஒரு மிஸ்டேக்க சொல்லி தான் திருப்பி நடக்குது. நானும் ட்ரை பண்ணிட்டு தான் இருக்கேன். சொன்னதுக்கு அப்புறம் வெளிய எடுத்தல. இது மேல நான் இப்படி தான் என்ன பண்றீங்க? ரேன் அப்படியே விளையாடிக்கோ. ஒன்றும் பிரச்சனை இல்ல. ஜெல்லா
கல் எடுத்திருந்தா கொடுத்துருப்போம். கல்ல எடுக்கிறதுக்கு நான் எப்பவும் பேசல. கல்ல விடுங்க. திரும்பி நான் சொல்றேன் கல்லு பிரச்சனைக்கு போறோம்னா வைக்கிறவங்க கல்லு ரெண்டாவது. ஐயா இங்க பாருங்க ஐயா, நான் கேக்குறேன். ஆனா நாங்க வந்து கல்லே எடுக்கல. டேய் நான் திரும்பியே சொல்றேன்டா, கல்லு ரெண்டாவது. எடுக்கிறோம் எடுக்கல. நீ பேசிக்கா என்ன சொன்னா அந்த லைனுக்கு வெல்ல அத ட்ரை பண்ணுங்க. நான் ட்ரை பண்றேன். ஓகே. தீபக் குமாரா நான் பாத்துக்கறேன். இங்க வரவே முடியாது யாருமே. நீ அங்கே பாத்து வராதீங்க. நான் இங்க முடிச்சிரேன். இங்க முடிச்சிரேன். வா ஜாக்கே. அண்ணே கவனம். அண்ணே எடி வாடா போங்க நீங்க போங்க. மஞ்சரி எடு. எடுக்கலையா? விஷால் பட்டதனா மன்னிச்சுக்கடா. போய் காப்பாத்து. ஐயா கேப்டன் சொல்லுங்க. ஒரே நிமிஷம் இல்ல உட்கார். அவ காதுல நான் கல் எடுக்கும் போது பட்டுடுச்சு. விடுங்க. நான் ஓகே தான்டா. ஓகே தான். ரெட்டில் பிங்க் தான் முடிக்கணும். ஆமாம், ரெட்டை முடிச்சிடும். ஃபஸ்ட்டு ரெட்டு தான் முடியும். ரெட்டையும் முடிச்சுட்டு அப்புறம் நம்ம பார்த்துக்கலாம். நம்ம ரெட்டு முடிக்கிறது தான் நம்ம கான்சன்ட்ரேஷன் வச்சுக்கணும். நம்மக்கிட்டேருந்து 1-2 போகும், அதை பற்றி கண்டுக்க தேவையில்லை. பிரச்சனை இல்லை. அப்போ பிங்க் தான் நம்மக்கிட்டேருந்து எடுப்பாங்க. ஒன்று உங்ககிட்ட எங்ககிட்ட 2 எடுத்துகிட்டு போங்க. ரவுண்டு எடுக்கிறது எடுக்கட்டும். ராணவ், ஒவ்வொரு டீம் கிட்டையும் எத்தனை கல் இருக்குன்னு செக் பண்ணி சொல்லுங்கள். வாங்க, டைம் ஒரு வருஷம். 1 42 44 45. பிக் பாஸ் ரெட் கலர் டீம் கிட்ட 10 செங்கல் இருக்கு. எல்லோ கலர் டீம் கிட்ட 33 செங்கல் இருக்கு. 31 செங்கல் இருக்கு. பிங்க் கலர் டீம் கிட்ட 33 செங்கல். ப்ளூ கலர் டீம் கிட்ட 45 செங்கல் இருக்கு. மதியம் 1:15. நான் போறேன்டா டேய். ஏன் அப்படி வருது? இப்போ வந்து நம்மளுக்கு ஒரு ரெஃபரன்ஸ் இமேஜ் ஒன்று கொடுத்துருக்காங்க. அது ஏன்றதை நான் படிச்சிடறேன். கொடுக்கப்பட்டிருக்கும் இமேஜ் ரெஃபரன்ஸ் போல உங்கள் டவரை நீங்கள் இப்போ கட்ட வேண்டும். ஸோ இந்த டவர் மேல் உட்காந்து ப்ரொடெக்ட் செய்யக்கூடாது. நான் திரும்பி சொல்கிறேன், இந்த டவர் மேல் உட்காந்து யாரும் அதை ப்ரொடெக்ட் செய்யக்கூடாது. ஓகேவா? இது கட்டினது எப்போ ஆரம்பிக்குமா இல்லை எப்படி? இப்போ நீங்கள் கட்ட ஆரம்பிச்சிடலாம். அவ்வளவுதான். அந்த ரெஃபரன்ஸ் மட்டும் கொஞ்சம் காட்ட முடியுமா? நான் காமிச்சிரேன். ரெஃபரன்ஸ் மட்டும் காமிச்சிரேன். ஒரே நிமிஷம். நான் ஒவ்வொரு டீமுக்கு வந்து காமிச்சிரேன். முத்துவா, மஞ்சரி மேம் வாங்க. பார்த்து டீமா நீங்க ஒரு வாட்டி அதை பார்த்துக்கோங்க. உங்க கையிலேயே நான் கொடுக்குறேன். ஒரு வாட்டி ஃபுல்லா பார்த்து நான் சொல்லும் போது ஸ்டார்ட் பண்ணுங்க. கீழே ஃபர்ஸ்ட் பேஸ் 1 2 3 4 அப்புறம் கிராஸ் புரியுதா? அது மாதிரி தான் மேலே மேலே அடுக்கணும். புரிஞ்சுதுல? இங்க இப்போ இந்த கீழே இருக்க கேப் அடிக்க மேலே இருக்கிற மாதிரி இருக்கு. அப்புறம் கீழே மேலே இருக்குது திறக்க திருப்பி மேலே ஓப்பன் ஆகுது. அந்த மாதிரி ஓகேல? டன் கை. டன். மதியம் 2 மணி. காதல் வைபோகமே காணும் நன்னாளிலே வானில் ஊர்வலமாய் ஐயா ஜோடி கிளிகள் அந்த பண்பாடு தேடை கால வண்டி அங்கதான் போகுது. ஆரம்பிக்க நினைக்கிற தலைவரே அப்படியா? என்னதான் அவட்ட கை கட்டிதான் நிப்பாங்க. பாட்டுல இருந்து ஆக்ஷன் சீன் போறீங்களோ? இல்ல நீ என்ன வருதுன்னே தெரியலையப்ப. ஆஹா அடிக்கிறாங்கன்னு தெரியுது, எங்க இருந்து அடிக்கிறாங்கன்னு தெரியலையே.
முத்து போன வாரம் நாமினேஷன் ப்ராசஸில் இருக்கும்போது டேரக்ட் நாமினேஷன் ஆகும்போது பிக் பாஸ் சொன்னார், ராணவ் அடுத்த வாரம் இருக்கிறதும் இல்லாமல் இருக்கிறதும் உங்கள் கையில் தான் இருக்குன்னு சொல்லிட்டு. அப்போ புரியல, இப்போ புரியுது. இப்போ கையில் இருக்கு, கையில் தான் இருக்கு. இருப்ப போய் சாப்பிட்டு வாங்க. 73ஆம் நாள் மதியம் 2:40. எப்பயாவது ஒரு சான்ஸ் கிடைச்சா, எப்பயாவது ஒரு நல்ல கேப்பு கிடைச்சா, நீ போய் ஒரு கல் 2 கல் எடுத்துடும். இது ப்ரைமரியும் இல்லை, செகண்டரியும் இல்லை, 3rd 4th ஆப்ஷன். அது யாராவது சதிச்சுக்கிட்டு இருக்கேன், சதிஞ்சு கிடக்கும்போது தூக்கிட்டு வந்துடலாம். ஆமாம், அந்த நேரத்தில் தான் எல்லோட்ட சொல்லிடணும், உங்களுக்கு அட்டாக் வரும்போது நீங்கள் 2க்கு போகக்கூடாது, பிங்க்குக்கு தான் போகணும். அப்போதான் ஜெஃப் இங்கேருந்து ரிலீஸ் ஆகி அங்கே போகலாம். ஏன்னா ஜெஃப்கிட்ட போனாலே இவங்க நல்ல டைம் ஆகிடும். ஜெஃப்கிட்ட போகாமல் 2கிட்ட போனால் ஜெஃப் அலர்ட் ஆகவே மாட்டான். ஆனால் பிங்க்கில் இருந்து அடுத்த டிஃபென்ஸ் மூவ்மெண்ட் சரியா. ஒருவேளை ஜெஃப் விஷால் எல்லாரும் எங்கள் பக்கம் வந்துட்டாங்கன்னா நீங்கள் அது பண்ணால் போதும், வேறு ஒன்றுமே வேணாம். 73ஆம் நாள் மதியம் 3:30. 1-2 அடுத்து வரிசையில் வாங்க. 1-2 முத்து அந்த மாதிரி 2 சுற்றுகள் முடித்த பின் அறிவிப்பு வரும்போது எந்த அணியிடம் குறைவான கற்கள் இருக்கிறதோ அந்த அணி இந்த டாஸ்கில் இருந்து வெளியேற்றப்படும். ரெட் டீம் ஆன் ஃபயர் மோட். யாராவது காலை உள்ள வைக்கிறாங்களான்னு பாரு. பாருங்க பாருங்க, நான் பார்த்ததுனால தான் சொல்றேன். இப்ப யார் தள்ளி விட்டாங்க? என்ன பண்றாங்கடா? அதை குத்துறீங்க. கல்லு கையில விழுந்துச்சு. நிறுத்திட்டாங்க, எடுக்கல. அவர் தூக்கி போட்டார் கல்ல. இல்ல சௌந்தர்யா என்னையா அது? அவங்க அடிபட்டாங்க. கண்ணேர் பெல்ட்டுமே நிக்கல. அவங்க அடிபட்டாங்க தான் நிறுத்துறாங்க. என்னமா அது? தூக்கி போட்டாரு, கல்லு கையில விழுந்துச்சு. ப்ரோ கூட்டி போறடா, வாடா. இல்ல வாடா. வா அருண் வா பாப்பா ரெட்டா இருக்கு. ஒரே நிமிஷம் இருங்கடா. ஏமா எத்தனை கல்லு எடுத்துட்டு போனே? இல்ல நீ 2 எடுத்துட்டு போய், நான் பார்த்தேன். இந்த வச்சுக்க. என் கையில அவர் வாங்கிட்டாரு. கரெக்ட், அந்த கணக்கு கரெக்ட் விட்டுரு. ஒண்ணு இல்ல. ஓகே. இல்ல சார், இப்படி கல்லு கொடுத்துட்டு இருந்தீங்களே, அப்போ நானும் அவனும் இது பண்ணிட்டு இருந்தோம். அண்ணா கல்ல தூக்கி போட்டுருக்கு. ஆமாடா, நீ தூக்கி போட்டடா. போட்டுருக்காரா? அதுதான் சொல்றேன், இந்த தூக்கி போடானா கையில யாச்சும் பாஸ் பண்ணுங்க. ஏன்னா நான் இப்ப விஷால் அதெல்லாம் சொல்லவே முடியாது. எல்லாரும் அப்படிதான் பண்ணிட்டு இருக்காங்க. யார் மூஞ்சிலே ஏதாச்சும் நீ அவர் கன்வேர் பெல்ட் மேல இருக்காரு, நீ போய் மேல போய் பாருங்க. நீ நான் பாத்துட்டேன், அவர் மேல தானே நீ விழுந்த. மேல தானே விழுந்தா. சரி, இப்ப எனக்கு ஒரே ஒரு விஷயம் சொல்லுங்க. நிக்கிறாங்கன்னா பின்னால இருந்து உள்ள தள்ளலாமா? எங்க இருந்து பின்னாடில இருந்து? இப்ப அவர் நிக்கிறார்ல, நீ நிக்கிறல்ல. இப்ப நான் இங்க நிக்கிறேன். ஒரே நிமிஷம், நீ நிக்கிறல்ல. இப்ப நான் இங்க இருந்து உன்னை இப்படி தள்ளலாமா? எப்படிடா தள்ள முடியும்? அப்படிதானே பண்ணாங்க. ரஞ்சித் அண்ணா என்ன தள்ளினாரு. அப்ப நீங்க 2 பேரும் பேசுங்கடா. நான் பார்த்தத மட்டும் என்னால சொல்ல முடியும். நான் ஏறினத மட்டும் இப்ப நீ வந்து பேசுறல, அப்ப என்ன தள்ளுறத யார் சொல்றது? நீ தான்டா சொல்லணும். உங்களுக்கு சொல்றா, நான் கேட்க முடியாது. நான் சொல்றேன், சொன்னாதானே தெரியும். எனக்கு அந்த விஷயம் தூக்கி போட வேணாம்னு நான் சொல்றேன். திரும்பி கல்ல தூக்கி போடாதீங்க. கல்லு வந்து நேரா அடிச்சு கொட்டுச்சேங்க வந்து ரஞ்சித் சார் போட்டதா? இல்ல இங்க பாரு ரயன், ஒண்ணும் இல்ல, நான் சொல்றேன். சார் வந்து கல்ல பின்னாடி தூக்கி போட்டாரு, நான் பின்னாடி இருந்தேன். நேரா வந்து கல்ல அடிச்சு நான் பிடிக்கிறேன். அதுதான் நடந்தது. கல்லு கீழ இருந்து எடுக்கல, அது வந்து தெரியாம தான் நடந்தது. நான் தெளிவா சொல்றேன், தெரியாம தான் நடந்தது. இல்ல யாரும் தெரிஞ்சு பண்றாங்க. இது ஒரு கரெக்ஷனா தான் சொல்றேன். தூக்கி போடாதீங்க.
சார் கல்ல எடுத்து தூக்கி போட்டாரு. இருக்காங்க யார் மூஞ்சில பட்டா அது ரொம்ப பெரியதா. லேடிஸ் மட்டும் இல்ல ஜென்ஸும் தான் இருக்காங்க. ரயன் காம் டவுன். இல்ல இப்போ பாத்து விளையாடலாம்னு சொன்னான்டா. அதுதான் நான் முன்னாடி சொன்னேன். அதுக்காக சொல்லாத நீ தான்டா. அதுக்காக சொல்லாத நான் என்ன சொன்னேன்? என்ன சொன்னேன்? என்ன சொன்னேன்? அந்த தூக்கி போட்டு இதெல்லாம் நீ சொல்லாதன்னு சொன்னல. சொல்றா சம்பந்தமே நான் சொல்றேன். தூக்கி போடாதீங்கன்றதே பார்த்து விளையாடுறதா. அந்த கேம் பாஸ் பண்றது என்னடா போறே? அங்கே கான்வர்சேஷன் முடிஞ்சிச்சு. நீ நினைக்கிறது என்னால பேச முடியாது. அப்ப நீ நினைக்கிறது என்னால பேச முடியாது. நான் சொல்லதா செய்றேன். நீ நினைக்கிறது என்னால பேச முடியாது. சொல்லதா செய்றேன் உன்கிட்ட. நான் சொல்லதா சரியா? இப்போ ஒரு அந்த மாதிரி இதெல்லாம் சொல்லாதீங்க. நீ என்கிட்ட சொல்லாத. அப்ப நீ எப்படி அத சொல்லுவ? லேடிஸ் நீ எப்படி அத சொல்லுவ? நீ எப்படி சொல்லுவ? நீ எப்படி சொல்லுவ? நீ எப்படி சொல்லுவ? நீ நினைக்கிறது நான் எப்படி சொல்ல முடியும்? பார்த்து விளையாடுங்க. ஃபர்ஸ்டே சொல்லியாச்சு. தூக்கி போடாதீங்க. கல்ல தூக்கி போடாத. இப்போ நீ கத்து. எவ்வளவு கத்துறியோ கத்து. நான் கத்துவேன். என்ன இப்போ சொல்லு. அதான் தனியா சொல்லு. கத்துறே. யாரா தனியா கத்துறாங்க? நீ தானே எங்க யாரா தனியா கத்துனா? தூக்கி போடாதீங்க நான் சொல்றேன் ரயான். புரியுதா? சாரி கேட்டா சாரி நீ இந்த போ. குழந்தையா? அங்கிள் போய் விளையாடுங்க போங்க. ஓகே थैंक यू. குழந்தை போ. அங்க சொல்றா. அங்க சொல்றா. ஒரு நிமிஷம். இல்ல நடந்து மதியம் 3:35. அருண் இப்போ உனக்கு ஓகேவாடா? गाइस ஒரே நிமிஷம் ஒண்ணே நான் சொல்லிடுறேன். இதை நான் மொத்தமா பொதுவா சொல்றேன். யாருக்கும் இது சொல்ல. நீங்க பாஸ் பண்ணி விளையாடுங்க. உங்க டீம்ல இருக்கிற கையில கொடுங்க. அவர் அங்க இருக்காருன்றதுக்காக நம்ம இங்க இருந்து தூக்கி போட்டா நடுவுல நம்ம யார் ஓடுவாங்கன்றது கூட நம்மளுக்கு தெரியாது. அது தெரியாம நம்ம பட்டுட்டு அதுக்குமா அதை வச்சுட்டு நம்ம மனசுல ஒரு பாரமா சுமந்துக்கிட்டு இருக்க வேணாம். விளையாடுறத பாஸ் பண்ணி அழகா விளையாடிப்போம். அதுதான் நான் சொல்றேன். அண்ட் ரயன் நான் உங்ககிட்ட நான் லேடிஸ்ன்னு சொன்ன விஷயம் அந்த இடத்துல அவனா இருக்க போய் அந்த வழியை தாங்கிக்கிட்டா. அதனால அந்த இடத்துல வேற ரீப்ளேஸ்மெண்ட். மித்தபடி வேற எந்த ஒரு இதுலயும் நான் லேடிஸ்ன்றதை மென்ஷனும் பண்ணல. அண்ட் நான் உங்ககிட்ட பேசினதுக்கு சாரி. மித்தபடி நான் தப்பா பேசினா நான் சாரி சொல்லுங்க. நடுவில் எங்க அருணுக்கு அடிபட்டுச்சு சொல்லி நிறுத்தி நம்ம எல்லாருமே சேர்ந்து நிறுத்துன்ற பட்சத்தில் உங்க டீம்மேட் வந்து இடிச்சிட்டாங்க. இருங்க உங்ககிட்ட தான் நான் சொல்றேன் கேப்டன். உங்க டீமா இருக்கிறனால சொல்றேன். அவங்க அந்த இதுன்றதால அவங்க ஓகே அருண்லாம் ஓகே நினைச்சிட்டு அவங்க பண்ணிட்டாங்கன்றாங்க. அது நீங்க என்னன்னு பேசிக்கோங்க. ஆனா எல்லாருக்குமே இது பொதுவான விஷயம் தான். நம்ம அந்த மாதிரி ஒரு விஷயம் நிறுத்துங்கன்னு சொல்ற பட்சத்தில் எல்லாரும் கொஞ்சம் கேட்டுட்டு பண்ணலாம். அதுதான் நம்ம கேமை பிளான் பண்ணியிருக்கோம். இதுக்கு நடுவில் இந்த மாதிரி பண்ண ஆரம்பிச்சோன்னா நிறைய கொலாப்ஸ் தான் ஆகும். அதுதான் நான் உங்ககிட்ட சொல்லிடுறேன். இப்போ நீங்க பெல்ட் நின்னுடுச்சானா? பெல்ட் நின்றுச்சியா? அருணுக்கு முடியலன்னு எல்லாரும் கல்லை விட்டுட்டு அங்க வந்துட்டோம். அப்ப சௌந்தர்யா வந்து இடிச்சிட்டு நான் எல்லாருமே அங்க போகல. அதுக்கு முன்னாடி எல்லாருமே அங்க கிடையாது. இருமா நான் போனேன். என் டீம்ல இருந்து தீபக் அண்ணன் வந்துட்டாரு. நீங்க வரதுக்குள்ள அதான் யாரும் கல்ல பார்க்கல. ஒரு ஆளுக்கு மெடிக்கல்னோட எல்லாரும் அங்கதான் பார்த்தோம். யாருமே கல்லு கான்சென்ட்ரேட்டே பண்ணல. அப்ப சௌந்தர்யா மட்டும் வந்து இடிச்சிட்டு ஜாலியா கேட்டா அருணுக்கு பார்த்துட்டேன் ஒன்னும் ஆலை. இப்போ ஒரு இன்ஜுரி ஆயிருக்குது. ஆனா அங்க கல் எடுக்க வேண்டியவங்க எடுத்துட்டு தான் இருந்தாங்க. அருண் கொண்டுனே எல்லாரும் போய் கல் எடுக்காம அருண் கிட்ட போய் இருந்தாங்க. அந்த பெல்ட் நின்னக்கு அப்புறம் தான் நான் போனேன். சரி இப்ப நான் அப்ப வந்து கல் எடுக்க வேண்டியவங்க எடுப்பீங்க. அந்த ஆட்டிட்யூட் காட்டாதீங்க. இல்ல கல் ஆட்டிட்யூட் காட்டாதீங்க. ஆட்டிட்யூட் காட்டனா நார்மலா தான் நான் பேசிட்டு இருக்கேன். நான் சொல்ற கேளுங்க. கன்வேர் பெல்ட் நின்றுச்சுனே. சௌந்தர்யா வந்து இடிச்சிட்டாங்க. உங்களுக்கு ஒரு விதமான ஒரு பேச முடியும் வருதுனா எனக்கு நான் பேசும்போது என் ரியாக்ஷன் அப்படிதான் இருக்கும். இதுக்கு முன்னாடி நான் ரியாக்ஷன் அப்படி கொடுத்தனா என்ன பண்ணீங்க கொஞ்சம் இப்ப வேற என்ன பண்ணனும்? நான் இப்படி தான் பேசணும். நான் இப்படி எல்லாம் நான் பண்ணவே இல்ல. சௌந்தர்யா நான் போய் சொல்ல விஷால் நான் இப்படி பண்ணவே இல்ல. பண்ணவே இல்ல. இப்படி பண்றதுக்கு நான் பண்ணவே இப்படி பண்ணுவீங்க அப்படினு தலையாட்டுனாங்க. எனக்கு அது இப்போ ஐயா நான் இத மட்டும் கேக்குறேன். ஒரே டவுட்யா. அங்க போக வேண்டாம். தள்ளி விட்டு போனாங்கல்ல. நீங்களும் பண்ணுங்க. நீங்களும் அருணும் அங்க இருக்கீங்க. பெல்ட் நின்றுச்சு. பெல்ட் நிக்கல. நான் கல் எடுத்துட்டு இருந்தோன்னு நான் வந்து அதுல ஒரு 4-5 கல் எடுத்துட்டு வந்திருந்தேன். சரியா இருந்திருக்குமா? சரியா இருந்திருக்காதுல. அப்ப அந்த அதை நாங்க ஃபாலோ பண்றோம்ல. அவங்களே ஃபாலோ பண்ண சொல்லுங்க. அவ்வளவுதான். சரி ஃபைன். இப்போ இதுல இருந்து கேப்டன் ஒண்ணே ஒருத்தருக்கு ஒரு மெடிக்கல் எமர்ஜென்சினா தயவு செய்து கேமை ஸ்டாப் பண்ணுங்க. நிஜமாவே வலிக்குதுன்னு ஒருத்தர் சொல்லிட்டு இருக்கான். அதையும் சீரியஸா எடுத்துக்கலன்னா எனக்கு புரியல. கேட்கவே இல்ல. அருண் கத்துனது அங்க எனக்கு நிஜமா எல்லாரும் சொல்லிட்டு தான் இருக்காங்க. நான் சொல்றேன். எல்லாரும் சொல்லிட்டு இருக்காங்க. சுத்தமா அது என் மைண்ட்லயே இல்ல. நான் வேணும்னே எல்லாம் எடுக்கல. சரி டாக்டர் வந்து பாத்துறலாமா? யாருக்கு நிப்பாட்டி நிஜமாவே போய் பார்க்கணும். போய் பாருங்க. போய் பாரு. விளையாடிட்டு போட்டுண்டா பரவாயில்ல. இப்ப எனக்கு புரியவே இல்ல. அப்படி பார்த்தா இஷ்டத்துக்கு விளையாட வேண்டியதா? அப்போதைக்கு இங்க என்ன பண்ணிட்டு இருக்காங்க? ரூல்ஸ் நான் வேணும்னே எல்லாத்தையும் ஃபாலோ பண்றோம்ல. இது கேப்டன் இது உங்களோட கால். நீங்க வெறும் கல்லு சேர்க்கிறது மட்டும் கேம் கிடையாது இல்ல. ஐயா ஒன்னு சொல்றேன். எனக்கு ஜாக்கிங் சொன்னது சரின்னு போடுது. அது ஆப்ஷன் 1ன்னு வச்சுக்கிறீங்க. இல்ல ஆப்ஷன் 2னா ரொம்ப ரெஸ்ட்ரிக்ட் ஆயிட்டே போகுது. கல்ல பார்க்கட்டும் ஆளை பார்க்கறவன் ஆளை பார்க்கட்டும். அதை சொல்லி முடிச்சு விடுங்க. அப்படி விளையாண்டாதான் எவனுடைய சுயம் என்னங்கிறது இந்த விளையாட்டுல தெரியும். அதுக்கும் சேர்த்து தான் இந்த விளையாட்டு இருக்குன்னு நான் நம்புறேன். ஸோ நான் பேசிக்காக ஒரு விஷயம் சொல்லிடுறேன். இந்த கேம் எல்லாத்தையுமே எல்லாருக்குமே புரிய வைக்கிறது தான் நான் நினைக்கிறேன். ஸோ அங்கே பெல்ட்டில் இருக்கும் போதோ இல்லை யாருக்காவது அடிபட்டுடுச்சு இல்லை நிஜமாலே அது மெடிக்கலாக தெரியுது என் பக்கத்தில் இருக்க இப்போ அருணுக்கு நடந்துச்சு, நான் என் கேமை நிறுத்தினேன். அது என்னோட தனிப்பட்ட ஒரு விருப்பமாக இருந்தது. அதை தாண்டி கேம் விளாட்னாங்க அப்படின்னா அது அவங்கவுங்களோட ஒரு இது.
நம்ம அதை வந்து பெருசாக அதை பற்றி எதுவும் பேசிக்க வேணான்னு நான் நினைக்கிறேன் இதுக்கு மேலே. ஸோ அப்படி அவங்க அதையும் தாண்டி ஒரு கேம் தான் ஆடணும் அவங்க நினைக்கிறாங்க அப்படின்னா அது அவங்களோட தனிப்பட்ட கேம். அது தப்புன்னு சொல்கிறதுக்கும் நம்மளுக்கு எதுவும் இது கிடையாது. இல்லை அதுதான் கரெக்ட், நம்ம பண்ணது கரெக்டுன்னு சொல்கிறதுக்கு எதுவும். அது வெளியிலேருந்து பார்க்குறவங்க அது முடிவு பண்ணட்டும். இல்லைனா அதுக்குன்னு ஒரு விளக்கம் நம்மளுக்கு இந்த வார கடைசியில் நம்மளுக்கு கிடைக்கும். மாலை 4 மணி. எனக்கு தெரிந்து எல்லோ அணி பிங்கை குறி வைத்து விட்டார்கள். கோட்டைன்றது வந்து என்னன்னா அது ஃபார்மேஷன், அது கலைதா இல்லையான்றதை தாண்டி கல் கம்மியாக இருந்தால் வெளில போகிறது. எந்த கோட்டை சின்னதாக இருக்கோ வெளில போகணும்னு சொல்லி ஐயா இதெல்லாம் கூடவா ஐயா? அவங்க ரூல்ஸ் பிரேக் பண்ணுவாங்க, ஆனா பேச கூடாது. எல்லா ரூல்ஸையும் பிரேக் பண்ணுவாங்க. நடுவுல கல் வைக்க கூடாது. ஐயா ஒரு கல்ல 4 கல் இருக்கு. 4 கல் என்ன பண்ணலாம் புரியல. என்ன பண்ணலாம்? எடுத்து வச்சாச்சு. ஒரு கல்ல என்ன பண்ணலாம்? பண்ணிட்டு என்ன பண்ணலாம்? அது எடுத்து வச்சாச்சு. தெரியாம உள்ள வச்சோம். எடுத்து வச்சாச்சு. எத்தனை கல்னா புரியல. அவங்களுக்கான ஒரு பேசிக்கான ஒரு காமன் சென்ஸ் இருக்கணும். வைக்கவே கூடாதுன்ட்டு நீங்க என்ன சொல்றீங்க? யாருமே பேச கூடாது. நீங்க பண்ணீங்கல்ல. முத்து வந்து பேசுனா நான் பேசுறேன். இல்ல நானே கேப்பேன். பண்ண முடியும். எப்படி இருக்குன்னா அவங்க பண்ணுவாங்க, பேசவே கூடாதுன்னா எப்படி இருக்கு? புரியல. பேச கூடாதுன்னு சொல்ல அவர் சொல்றாருயா. வைக்க கூடாதுன்னு சொல்றீங்க. அது திருப்பி வெச்சாச்சு. தெரியுமா? பேசுறீங்க. திருப்பி வெச்சாச்சு விடு. கேப்டன் எல்லாத்தையுமே ஒரு டீம் கிட்ட சொல்லிக்கிட்டே இருக்கணுமா? கல் உள்ள வைக்கும்போது உனக்கு தெரியுமா தெரியாது? அவங்க எடுத்து அடுத்த ஸ்டெப் வாங்குறாங்க கண்ணா. எனக்கு புரியுது. இப்ப நீ இந்த ஆட்டத்தை நீ சொல்லவே இல்லைன்னா அப்படிதான் பண்ணிருப்பாங்க கண்ணா. இப்ப நானும் தெரியாம உள்ள வச்சிருந்தா நீங்க உதச்சா கல் விழுது. வீட்ல அப்படிதான் பண்ண ஏதாவது பண்ணிட்டு அத சாரி சொல்லிட்டேன்ல நான் அப்படியே விட்டுறணும்ன்ற கேக்கவே கூடாது. அதுக்கு அப்புறம் அது ஏன் பண்ணாம இருங்க? கேக்குறீங்க எதை செய்றோம்? இல்ல பவித்ரா இல்ல பவித்ரா இங்க உட்கார்ந்து அவர்கிட்ட பேசுற எப்படி பேசுற போயிட்டு சொந்த கோட்டை நான் வருவேன். நான் பாத்துறதா அத வச்சிருக்க மாட்டேன். ஓ நீங்க சரி ஓகே. முதல்ல அப்ப உங்க டீம்ல என்ன பண்றாங்க பாருங்க. முதல்ல உங்க டீம்ல என்ன பண்றாங்க பாருங்க. எதுவும் பண்ண முடியாது. இப்ப வெளியில இருந்து வச்சல வரா இல்ல பெரிய ஐயோ யாரும் தப்பே பண்ண மாட்டாங்க. எல்லாம் பாவம். யாரும் தப்பு பண்ண மாட்டாங்க. எல்லாம் இந்த கேம் வெளியில விளையாடிட்டு வந்தீங்க கேம்ல. சும்மா இருப்பா கொஞ்சம். தப்பு பண்ணதான் செய்ய. தப்பு பண்ணி அது தப்பு ஐயா இப்ப பாருங்க ஐயா. எல்லா ஸ்டேட்மெண்ட்டையுமே நல்லாவே கேளுங்க. நான் அடுக்குங்க கேப்டன். இது ரெண்டு நான் அவ கத்துறேன். அவன் கத்திட்டு இருக்க ஜாக். ஒரு நிமிஷம் இரு ஜாக். கேக்குறவங்க பேசுங்க. எல்லாரும் நான் பேசுறேன். அமைதியா இருக்குது. இல்ல அஞ்சு தான் கால்ல உள்ளேடா. நான் அஞ்சு தான் கத்துனது உன் கால்ல உளல. சத்தியமா இல்ல. விழல. இப்ப நான் அஞ்சு தான் நான் கூப்பிடவே இல்ல. மாப்ள எவ்வளவு நேரம் நான் சொன்னனா இல்லையா? அவ்வளவு நேரம் அவங்க பேசிட்டு இருந்தாங்க கேப்டன். நான் நியாயமா கேப்டன். நான் இந்த விஷயத்துல கேப்டன். அஞ்சுடா ஒரு நிமிஷம் இரு ஜெஃப்ரி. உங்க டீம் கொஞ்சம் ஒரு நிமிஷம் சைலண்டா இருக்கு. கேப்டன் நீ வாயை மூடுன்னு சொல்லாத. ஓகேவா? ஒரே நிமிஷம். நான் என்ன சொல்றேன்னா நான் பேசுறது இங்க இதுக்காக தான் பேசுறேன். சும்மா நான் போய் பேசிட்டு நான் சொல்லிட்டு இருக்கேன். நான் சொல்லிட்டு இருக்கேன். கேப்டன் அவள நேரம் கத்திட்டே இருக்காரு. இல்ல வாயை மூடுன்னு சொல்லிட்டேல. அமைதியா சொல்லிட்டேல. அவளுக்கு அவ உலகத்துல அவ ஒருத்தி தான்டா கரெக்டா இருக்கா. இது எல்லாருமே தப்பா இருக்கா. என்ன சொல்ல நீ சொல்லாத. பவி நீ சொல்லும்போது நான் அமைதியா சொல்லல. நான் சொன்னல. நீ சொல்லாத. ரெண்டு பேரும் வாயை மூடுன்னு சொல்லாத. நான் என்ன பண்ண தப்பு நீ தனியா போய் பேசு. நான் பேசுறேன். சொல்ல மூச்ச பாத்து. தெரியுதா அசின் வந்து எப்படி இருக்குன்னு, ஜாக்லின் எப்படி இருக்கு தெரியுதா? அதான் எனக்கு கோவம். இப்போ டேய் நீ என்கிட்ட கோவமா பேச. அசின் உசின் வேற பேசிட்டு இருக்கு. உனக்கு பேச நீ தேவலாம நீயா தான் ஏதாவது ஒன்னு பேசிட்டு இருக்க. யார் கேட்டா? நாங்க ஜாக் பேசிட்டு இருந்தா. நான் சொன்னதை மட்டும் சொல்லு. அசின்றது எவ்வளவு சைலண்டா வருது, ஜாக்லின்றது மாதிரி எவ்வளவு கத்தி வருது பாத்தியா? ஜாக் நான் இங்க இருந்து பேசும்போது அது வேற. நான் அங்க பக்கத்துல போய் நின்னுட்டு கத்த முடியாது.
நீ கான்ஷியஸா பண்றியா? ஒரே நிமிஷம் நான் என்ன சொல்றேன் அதான் சொல்ல முடியும். ஆளாளு கத்துறதுக்கு அப்புறம் நான் எதுக்குடா இங்க இருக்கேன் நடுவுல? அங்க போய் நான் பேசுறேம்மா. நான் என்ன பேசுறேன் நீ ஏமா சொல்ற? ஏமா அது நான் தான் பேசிட்டு இருக்காங்க. தப்பு. ஏமா இப்படி பண்ற? தப்பு, நிஜமா தப்பு. மாலை 4:10. எல்லாரும் என்ன கேக்குறாங்கன்னா, நாங்க ஒரு விஷயத்த போட்டு நாங்க அதை பத்தி பேசிட்டு இருக்கோம், நீங்க ஒவ்வொரு விஷயத்தையும் பண்ணிட்டு உங்களை பாக்குறது அவங்களோட வேலை இல்லைன்னு என்ன கேக்குறாங்க. அது நியாயமா தான் எனக்கு படுது. உனக்கு புரியுதா? எனக்கு தெரிஞ்சு எல்லா டீமை தாண்டி உங்க டீம் கிட்ட நான் நிறைய ரூல்ஸ் வந்து நான் சொல்லிட்டு இருக்கேன். ஏன்னா அது வேற டீம்ல இருந்து அதை கரெக்டா பார்த்து சொல்லிட்டு இருக்காங்க. தயவு செஞ்சு உங்க டீமுக்குள்ள கோஆர்டினேட் பண்ணிக்கோங்க. நீங்க சொன்னதை நான் சொல்லியாச்சா உங்களுக்கு? இப்போ உங்களுக்கு கிளியர் கட்டா இருக்கா? கேப்டன் எங்களுக்கு கிளியர் கட்டா. ஆனா சாரி கேப்டன், நீங்க என்ன கத்துறீங்க, அது நீங்க உங்க கோர்ட்ல கத்துறீங்கன்னு வேணா நான் ஏத்துக்கிறேன். பட் ஆனா நான் நிஜமா பார்த்தேன், பவித்ராவை சொல்லும் போது டோன் வேற மாதிரி இருந்தது, அவளை சொல்லும் போது டோன் வேற மாதிரி இருந்தது. அது எனக்கு தப்பா பட்டுச்சு பார்க்கும்போது, அதனாலதான் நான் சொன்னேன். நான் அந்த மாதிரி ஃபீல் பண்ண வச்சிருக்கேன்னா அதுக்கு நான் முதல்ல ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சாரி கேட்டுக்கிறேன். இந்த ஒரு கேப்டனா இருந்து நான் அதை பண்ணியிருக்க கூடாதுன்னு நான் நினைக்கிறேன். அதுக்கு முதல்ல நான் சாரி சொல்லிக்கிறேன். எல்லாருக்குமே காமனா எல்லாருக்குமே என்னோட ஹவுஸ் மேட்ஸ் எல்லாருக்குமே நான் சாரி சொல்லிக்கிறேன். செஞ்சு கேமை ஸ்டார்ட் பண்ணலாமா? அவ்வளவுதான் கேம் ரெடி 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 ஃபோன் ரெஸ்டாங் ஆடும். வாங்க எங்க கோட்டைக்கு வாங்க, நான் உங்க கோட்டைக்கு வரோம். 73ஆம் நாள் மாலை 4:25. போங்க போங்க போங்க. எப்பறா வைக்கல? நான் வேணானா? நான் வேணானா? நான் ஏய் வந்துரு போ 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 போ. அண்ணா எனக்கு குண்ணே எடுத்துட்டானே. எனக்கு குண்ணே. ஒண்ணே ஒரு குண்ணே. ஏய் நில்லுச்சே. ஏய் ப்ரோ. ட்ராரா ஸ்டார்ட் பண்றாங்க. வேற வழி இல்லனா போமா, அப்படி போமா. போ. ஏய் எல்லாம் அங்க போ. ஏய் ஜெஃப் புடி. ஜெஃப் அல்ல. போங்கடா. போடா. ஏய் அஞ்சியா வராடா டேய். ஏய் கல்ல டேய் டேய். எல்லோ. பாவி அடிக்கவே பாவி. தூக்கி போடாத. ஏய் அங்க சேவா நடக்கும் போங்கடா. ஏய் என்னடா இது? போ அருண் வா. ஏய் முத்து தூக்கி மட்டும் போடா முத்து. பாவி கல்லட பாவி. ரிலீஸ் பண்றா. ஏய் என்னடா பண்றீங்க? அங்க பாருங்கடா. நல்லா விளையாடுறீங்க டேய் எல்லோ. பாவி கல்லட இங்க பாரு அங்க பாரு. அங்க பாரு. ஏய் சாரி இங்க போடு. பாவி அங்க இருந்து. பாவி நீ அங்க இருந்து எடுத்து வா. அங்க இருந்து எடுத்து வா. இல்ல விளையாடு. தாக்கி போடுங்க. நீ கல்ல எடுத்து வா. ஜாக்லின் பாரு. ஜாக்லின் எடுக்க விடாம பண்ணு. ஜாக்லின் எடுக்க விடாம பண்ணு. ஏய் ஏய் நீங்க கல்ல தூக்கி போடாதீங்க. போடுறா. போடு. ஜாக்கி அங்க போடு. கொஞ்சம் எட்டாசி ராணி. ஏய் மஞ்சள் பின்னாடி பாரு. ஏய் மஞ்சள் போ. போய் அடி. எடுத்துட்டு போறாயடா டேய். மஞ்சள் எடுத்துட்டு போறாயா? டேய் இத எடுக்க வைக்கடா ரயான். அங்க இருந்து எடுத்து வாடா. வா! ஏய்! ஜாக் வேணாம். எப்படி இருந்தாலும் ஒரு சைடு. ஏய்! போடு சவுண்ட். ரஞ்சித் சார். ரஞ்சித் சார். இது லாக் மட்டும் பண்ணு. இருக்கட்டும். ஒண்ணு இல்ல. ஒரு நிமிஷம் விடுங்க, நான் போக மாட்டேன், விடுங்க. கடிக்க கூடாது சொன்னாங்க. பவித்ரா கடிச்சா அதெல்லாம் கேக்குறீங்களா? கடிச்சாவா? இல்ல நான் அதை பண்ணல.
என்ன நான் அத பண்ணலங்க உன்னால முடியல இங்க பாரு முத்து கை மட்டும் யூஸ் பண்ணி விடு முத்து கை திரும்ப கேட்டே உட்கார்ந்து இல்ல கம்ஃபர்ட்டபிளா இருக்காதுன்னு நான் பண்றேன் அவள்தான் ஜாக் வந்துரு காலை வதறி விட்டு வந்துரு கடிக்காதீங்கடா கடிக்கறடா பவித்ரா கடிக்கவே உடனே ஒருத்தங்க ரெஜிஸ்டர் பண்ணிடுவீங்களே நான் கடிக்கல ஹோல்ட் பண்ணலாம்டா ஹோல்ட் பண்ணலாம் கேப்டன் நீங்க சொல்லுங்க யாரா எல்லாம் அப்படியே இருங்க கேம் ஹோல்ட் ஓகே கேம் ஹோல்ட் கை விடு என் காலை விடு பவி ஒரு செகண்ட் விடு பவி நீ பண்ணது தப்பு பவி அண்ணா உன்னை ஏன் விட்ட உன்னால முடியலங்கற விட்ட அதுக்கு அப்புறம் நான் ஒண்ணுமே பண்ணல யாரும் கல்ல எடுக்காதீங்க ஹோல் நில்லு இந்த கேம்ல எந்த மனிதாபிமானமும் தேவையே கிடையாதுன்னு நினைக்கிறேன் எவனுமே அப்படி ஆளல எல்லாமே பண்ணீங்க தப்பு பவி நீ பண்ண தப்பு பவி அப்ப நீ பண்ணது தப்பு தான் ஜாக் ஓகே எது கடிக்க அவளுக்கு புடிச்சிருக்கு என்ன முடியல உட்கார்ந்து அதுக்கு கடிப்பனா உனக்கு தோல இப்ப இவன் என் மேல ஏறி உட்கார்ந்து அவளை கடிச்சிருந்தா அவ போய்டுவா கடிக்கவா நான் ஒண்ணு அப்படி ஒண்ணு பண்ணல மஞ்சள் அப்படி ஒண்ணு இப்படி சொல்லாத நான் கடிக்கல இது என்ன இப்படி கடிச்சனா லைட்டா கடிச்சனா எனக்கு புரியல இப்படி பட்டுச்சு நான் இல்லன்னு சொல்லல லைட்டால எனக்கு இப்ப வரைக்கும் எரியுது எங்க கடிச்சா முட்டில கடிச்சா ஏதாண்டி புடிச்ச முட்டில இப்படி வச்சிட்டு இருக்க முட்டில கடிச்சா பவி நீ என்னால சுத்தமா முடியல அங்க என்ன பண்றதே தெரியல சுத்தமா முடிஞ்சதா நான் அப்படியே தான படுத்துட்டு இருக்கேன் ஏய் என்னால கூட ஒண்ணுமே முடியல ஏய் என்ன கூட இங்க பாரு என் மேல ஏறி அன்ஷிதா உட்கார்ந்துட்டு இருக்கா நகர முடியல அப்படியே தானே நீ ஏறி உட்கார்ந்து அப்படியே பாருடி ஏறி அப்படியே ஒண்ணு பண்ண மாட்டேன் முடியல போது நான் ஏதோ ஒரு ட்ரை தான் பண்ணேன் ட்ரை பண்றது கடிக்கிறது கிடையாது அப்ப எனக்கு அம்மா இல்ல கடிமா நான் வரவே இல்ல இது கரெக்ட் கிடையாது என்ன கடி பாரு நீட்னா என்னால முடியல அங்க பண்ண தப்பு தான் நான் இல்ல ஓகே தப்புன்னு சொல்லிட்டாங்க யாரும் எதுவும் பேசாதீங்க என்ன வேணாலும் பண்ணு அதானே இந்த வீட்ல பண்ணோம் என்ன வேணாலும் ஏதாவது பண்ணிட்டு தப்புன்னு சொல்லிட்டா அப்படி சொல்லலடி அது என்ன நீங்க சொல்றதா கரெக்ட்டா உங்களுக்கு வேணா மட்டும் ஒன்னு கரெக்ட் அதே மத்தவங்க பண்ண மட்டும் தப்பு அவர் எல்லாத்துக்கும் நின்னு போறாரு இது மாதிரி ஏமா கடிக்கிற அண்ணா அது ஏன் தப்பு தானே நான் எதுவுமே சொல்லலனா அங்க என்னால முடியலனா நான் வேணும்னே பண்ண முடியல என்னால கையெல்லாம் நடுங்குதுடா ஏய் என்ன போட்டு டைட்டா அமைக்கிடா எனக்கு சத்தியமா அப்ப என்ன பண்றது தெரியல நான் தப்புதான் நான் போய் உட்கார்ந்துக்கு வர கேமுக்கே வரலப்பா சரி ஓகே அமைதியா இரு அவங்க இப்ப கம்மன் ஆயிட்டாங்களே சொன்னீங்களே இனிமே கம்மன் கத்தாத ரொம்ப கத்தி விளையாடிக்கோ உங்களுக்கு மட்டும் சரி ஓகே எல்லாரும் பண்ற மிஸ்டேக் தான் சரி விடு இப்ப டென்ஷன் ஆகாத கொஞ்சம் தண்ணி குடி பவித்ரா தண்ணி குடி தெரியாம நடந்துச்சு ஓகே கொஞ்சம் தண்ணி குடி ஒண்ணும் பிரச்சனை இல்ல பவித்ரா சாரியும் கேட்ட கொஞ்ச நேரம் கழிச்சு தனியா போய் பேசணும்னா பேசுறீங்க அவ்வளவுதான் இப்ப கத்தாதீங்க அவங்க கிட்ட அதை விட்டு அவங்க நிறுத்திட்டாங்க பவி லாக் பண்ணிட்டா படுத்துனே என்னால முடியலன்றப்ப கடிக்கறேனா என்னது உட்கார் பிக் பாஸ் தங்கம் இங்க பாரு கை 73ஆம் நாள் மாலை 4:45. உன்னால் பிங்க் டீம்லேருந்து எவ்வளோ கல் எடுக்க முடியுமோ அதை நீ எடு. என்னால் பிங்க் டீம்லேருந்து எவ்வளோ கல் எடுக்க முடியுமோ அதை நான் எடுப்பேன். கடைசியாக நம்ம 2 பேரும் என்ன விளாடுறோமோ அதை விளாடு. 3 பேர் உங்களுக்கு ஓகேவா? நீ என் கையை பிடிச்சிட்டு இருந்தியா? நான் எழுந்து நார்மல் ஆயிட்டேன்டா உன் கையை தட்டி விட்டு போனேன். உன்னால முடியலன்னா நானுமே இல்ல நான் நீ என்ன உட்கார விட்டியா? அது வரைக்கும் நான் உன்னை எதுவுமே பண்ணல. நீ என் கையை பிடிக்கும் போது நான் நார்மலுக்கு அப்புறம் உன்னை தட்டினேன். நீ தட்டினக்கு அப்புறம் என் கையை பிடிச்சிருந்தா என்னால ஒண்ணுமே பண்ணிருக்க முடியாது ஜாக். உன்னால முடியலன்ட்ட திருப்பி மறுபடியும் எப்படி நான் நின்னதுக்கு அப்புறம் உட்கார்ந்ததுக்கு அப்புறம் எழுந்து நான் என் கையை பிடியேன். என் கையை இப்படி பிடிச்சிருந்தியா? நான் நார்மலா தானே பிடிச்சிருந்தேன். நான் தள்ளல. நார்மலா தானே பிடிச்சிருந்தியா? நான் 2 வாட்டி இப்படி பண்ணிட்டு தள்ளி விட்டுட்டு தான் நான் போனேன். நீ போன. அப்ப நான் நார்மலா இருக்கேன்னா நம்ம இருக்கும்போது தானே ஜாக் போனேன். நார்மலா இருக்கேன்னு சொல்லணும்ல. நான் எதுவுமே நான் கீழே உட்காரும் போது கூட உன்கிட்ட எதுவுமே சொல்லலையே ஜாக். நீ என்ன விட்டியா? நீ என்ன விட முடியலன்னு கேட்டேன். நீ என்ன கேட்டியா? நான் தலைய ஒரு நிமிஷம் நானும் தான் பேசுறேன். நான் உட்கார்ந்து எழுந்து நின்னனா? நான் உட்கார்ந்ததுக்கு அப்புறம் ஒரு அளவுக்கு எனக்கு கொஞ்சம் நீ டைம் கொடுத்தா நானும் நார்மல் ஆயிட்டேன்.
அதனால தான் முன்னாடி இப்படி போனேன். புரியுதா? எனக்கு ஒரு கான்சியஸ்னஸ் இருக்குல்ல பவி, அதோட நீ கொஞ்சம் விளையாடுன்ற பவி. கண்டிப்பா. அது நேத்து இங்க இல்ல, இங்க எல்லாம் ஆனா வலிக்கு. அப்பா செம பெயின் இங்க எல்லாம். நான் வாண்டடா மஞ்சரியை கடிக்கணும் அப்படி எதுவும் கிடையாது. எனக்கு ஃபுல்லா எதுவுமே பண்ணணும்னு தோணல. இப்படி இருக்கும்போது என் வாய் மட்டும் தான் எனக்கு இருந்தது. நான் வேணும்னே இதை பண்ணணும் இது அப்படின்னு நினைக்கல. கேம்ல வேணும்னே புரியுது டென்ஷனா பண்ணோம்னு பண்ண மாட்டாங்க. அதை தாண்டி கேம்ல நம்ம என்ன பண்றோம்ன்றதுதான் நம்மளோட அது கண்ட்ரோல் இருக்கணும். நீ வந்து அதை பண்ணிட்டு அதை சொல்லும் போது என்ன சொல்றேன்னா, நான் என்ன வேணும்னா பண்ணேன் அப்படின்றதுனால அது வந்து தப்பா டைல்யூட் ஆயிடாது. மாலை 5:10. என்னடா என்னது? ஐயோ சூப்பர்ல. ஏய் கல்ல எடுக்க ஏய் என்னடா? முத்து யூனிஃபார்ம் எங்கப்பா? யூனிஃபார்ம் எங்கப்பா? பாத்துவாங்க முத்துவ பாத்துவாங்க. பாத்துவா முத்துவா. யூனிஃபார்ம்லாம் எங்கடா இருக்கு? யூனிஃபார்ம்லாம் எடுக்க முடியாதா? கீழ இருக்கு பாரு, கீழ இருக்கு. கல்ல முடி. கல்ல முடி. நீ ரெண்டு காலுமே கிளவு போடல, ஷூவும் போடல. தப்பு டீசெண்டா இது. பாதி வழியில வந்து வாங்கிக்கோ. எப்படிடா தடுக்கிறது? எப்படி அண்ணே அதுக்குன்னு ஒண்ணு இருக்குல்ல, அதை பண்ணுவோன்றேன். எப்படி பின்னாடி வா லைன்ல இருந்து. நீதான்டா காலைல சொன்ன ராணவுக்கு. நான் கிட்ட புறா எடுத்துட்டு போடா. முடியலன்னா ஏன்டா இப்படி பண்றீங்க? நிப்போ அது அடிங்க. வா யாரா வாங்க. அந்த கல்லு மாத்த. நீ ஓரமா வந்து. மாத்துறேன். எந்த கல்லு மாத்துற? அந்த கல்லு மாத்தணும் அங்க இருந்து. பவித்ரா இதுவும் தப்பு பவித்ரா. இதுக்கு சாரியா? சொன்னா நான் வச்சேன். நான் மாத்திக்கிறேன். எடுத்து நாங்க எடுத்த கல்ல தான் வெச்சோம். நான் தள்ளல. பவி நீ மஞ்சரியை மட்டும் கான்சென்ட்ரேட் பண்ணு பவி. அருணே நீ ரெஸ்ட் எடு. நான் தள்ளல. அண்ணே அருண் ப்ரோ நீங்க ரெஸ்ட். அவங்க யூ நிக்கறானேடா. அண்ணே மஞ்சரி போடு. ஏய் தூக்கி போடா. தூக்கி போடாதீங்க ப்ளீஸ் போடாதீங்க. போடுன்னு சொன்னாரு. ஏய் இது பரவாயில்லை விடு. நகந்துருமா. நல்ல வண்டி எடுத்துட்டு வா. தீபகனே கல்ல எடுத்துட்டு வா. தீபகனே கல்ல எடுத்துட்டு போ. நகந்துருமா. தூக்கி போடாத. என்னாச்சு? ஒரு நிமிஷம். தீபக் அண்ணா கையில இந்த கல்லு படான்னு அடிச்சுட்டு தலையில. எங்க இரு தீபக் அண்ணா கையில இருந்து பஸ் ஒரு நிமிஷம் கையில பிளட் வருதா பாப்போம். அடிச்சு யாருடா? தீபக் அண்ணா பட்டுச்சா? ஐஸ் பேக் இங்கே இருக்கு. இல்ல ஓகே படான்னு. சின்ன செஞ்சி உங்க கையில இந்த ஒரு கல் இருந்துச்சு. நீங்க வந்து படான்னு அடிச்சு கையில இருந்து கல் பட்டுச்சா? இல்ல ஓகே தான். எதுவும் இல்ல. கொஞ்சம் டைம் அழுத்தாத. வந்து கலைக்கு இருந்தா விட வேண்டியது. நீ ஏன் கோட்டை மேல சாயிர? அது இல்ல தீபக் அண்ணா. வேணாம். ஐஸ் வை. சரி ஐஸ் வை. டாக்டர் போய் பாரு ஃபர்ஸ்ட். வா. இங்க ஏதாவது இருக்கா? ஒரு விஷயம் காட்ட. அன்சி வீக்கோ இங்கே தான் அடிச்சாண்ணா. அது பரவாயில்ல. அது நம்ம எங்கே இடிக்கல அந்த அளவுக்கு தான். எலிமினேட் ஆயிடும். அது எலிமினேட் ஆயிட்டா ஓகேடாமா. எலிமினேட் ஆகாம உள்ள நிக்கிறான், திருப்பி கன்வேயர் பெல்ட் வருதுன்னா சரி, நாங்க வந்து விஷால அவங்க வராமனா தடுத்துக்கிறோம். நீங்க இவங்க கிட்ட போய் சண்டை போட்டு எடுத்துக்கிறீங்களா? விஷால எங்க பக்கம் வந்தா தடுத்துக்கிறோம். மாலை 5:25. நல்ல மழை. ஏய் பின்னாடி நிக்கற. தள்ளாத கே எடுத்து வாங்க. ஏய் அட பாவீங்களா? கை கொடு. வேண்டாம். இரு, நான் உங்ககிட்ட சொல்லியிருக்கேன் ரெட்டு போல நாங்க வரல, நீங்க 2 பேரும் ஆடிக்கோங்கன்ட்டு. அஞ்சரி என்ன பண்ற? எழுதிட்டு வா. அஞ்சு எழுதிட்டு வா. மஞ்சரி கவனம். அப்ப நானும் அப்படி பண்ணுவேன். கால லாக் பண்ணுவேன்ல.
அது ஒரு கேம் வச்சா சாப்பிட சொல்ல முடியாது. தூக்கி போடாதீங்க, கல்ல மட்டும் தூக்கி போடாதீங்கம்மா. பயமா இருக்குமா பாக்குறதுக்குடா. அவங்க பாடுறா எல்லாரையும். கொஞ்சம் பாத்துடா விளையாடுங்கடா. தூக்கி போடாத இல்ல பாத்து போட்டுக்கோங்க. தூக்கி போடாதீங்க. பாத்துடா போட்டா ஒண்ணு பிரச்சனை இல்ல. ஆள் இல்லாம பாத்து போட்டுக்கோங்கன்னா பொண்டாடி பாத்துடா போட்டேன். நான் அவங்களுக்கும் சப்போர்ட் பண்ண நான் போகவே இல்லை. அவங்கள இது பண்றதும் சரி, அவங்க திரும்பி இங்க மஞ்சரி அவங்களாம் என்னடா இது. பவி அங்கே பார்த்து நில்ல. அண்ணே செகில் பண்ணாத, அண்ணே செகில் பண்ணாத, அண்ணே காலு கவனம், காலு கவனம், அண்ணே காலு கவனம். இத ரிலீஸ் பண்றா. இல்ல நீ பாத்துக்கோ அங்கே நீ போ. மஞ்சரி விரல் ரெண்டு பேருமே கல்லு மூஞ்சிட்டு வச்சு தேய்ச்சி நான் கிளியரா விளையாடுறேன்டா. நாங்க கான்சியஸா இருக்கோம்டா. டேய் முட்டாள் போயிட்டேங்கடா. நாங்க கான்சியஸா இருக்கோம். தலை கிட்ட கல்லு நாங்க கான்சியஸா இருக்கோம். நீ கான்சியஸா இருந்தா எனக்கு பார்க்கறது தப்பா தெரியல. தலை கிட்ட கல்லு அப்படிதான் நான் வருவேன். இது என்ன புரியல சார்? நானும் கான்சியஸா. ஐயோ அது இல்ல. சரி ஓகே குடுத்துறா. நீ கேம்ல இருக்கியா? சொல்றல. நீ கேம்ல இருக்கியா? நான் கேம்ல இருக்கேன். கான்சியஸா இருக்கேன்னு சொல்றல. கான்சியஸா இருக்க நீ பாத்துட்டு இருக்கியா? தலை கிட்ட கல்லு இருக்குடா சொல்றா. நானே உன்கிட்ட பக்கத்துல சொல்றேன் வாடா. கான்சியஸா இல்ல தலை கிட்ட கல்லு இருக்குடா. இப்படி இவ்வளவு கிளாஸ்ல இருக்கு. டேய் நானும் கான்சியஸா. ஆனா உனக்கு கேம்ல இல்ல. என்னதான் கான்சியஸா கேம்ல சொல்லிட்டு கல்லு இருக்கு. இது வேண்டாம். இவ்வளவு நேரம் விளையாடுனீங்களே. அவன் கான்சியஸ் ஆறன்னு சொல்றான். என்னடா இவ்வளவு நேரம் விளையாட போறீங்களா? தலை கிட்ட கல்லு இருக்கு. நான் இவ்வளவு நேரம் வரல. அப்படி புடுங்க கூடாதுன்னு எதுவும் இல்ல முத்து. முத்து டக்கின் பண்ண மஞ்சரி. தீபகனா இல்ல முத்து அப்படி புடுங்க கூடாதுன்னு எதுவுமே கிடையாதுல்ல. அவன் கேம்ல தானே இருக்கான். நீ அதை சொல்லு, அதுக்கு பதிலா சொல்லு. ரூல்ஸ் அவன் யோசிச்சதா விட்டுரு. மூஞ்சி எங்க இருக்குடா? புரியுதுடா. ஒரு கல் எங்க இருக்கு, மூஞ்சி எங்க இருக்கு? ஐயோ அவனும் கான்சியஸா இருக்கான், நானும் கான்சியஸா இருக்கேன். இப்போ உனக்கு அது பயமா இருக்கு. எல்லாருக்குமே அது இருந்தது முத்து. எங்களால பண்ண முடியல. அவன் கேமுக்குள்ள இருந்து அதை பண்ணிட்டான் முத்து. கொஞ்சம் புரிஞ்சுக்க முத்து. முத்து என்னால சுத்தமா அக்செப்ட் பண்ணிக்க முடியல முத்து. கொஞ்சம் சரிடா. இதுதானே இப்ப கண்ணை உறுத்திச்சு உங்களுக்கு. இது அப்புறம் உறுத்தாது. கரெக்டா? இது அப்புறம் உறுத்தாது. இது அப்புறமா டெஸ்ஸா மாறிடும். இப்ப அங்க ஜாஸ்தியா இருக்குல்ல, அங்க போங்கடா. இல்ல இப்ப எங்க வராங்கன்னு பாக்கலாம். நம்மளோட அங்க ஜாஸ்தியா இருக்கு. அங்க போறாங்களா இங்க வரானுங்களா? நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து பீக் அடிக்கிறோம். இப்ப வருவானுங்களாமா? ஆமா. ஏன் ஃபர்ஸ்ட் வரல? அப்போ அவங்களுக்கு தேவையில்லை. அப்ப ரெட்டுக்கும் ஒதுங்கிக்கிறாங்க, அவங்களும் வைக்கிறாங்க. நேர்மையா விளையாடுறாங்க. ரெட் வராம இப்ப வெளியேறிட்டாங்கன்னா அடிப்பாங்களா? ஓ இப்ப ரெட் கேம்ல தான் இருக்கு, இன்னும் வெளியேறல. கேம்ல இருந்து அவங்க கல்லுக்கு ஆபத்துல. இப்ப அப்பனா நம்மள ரெண்டு பேர் போய் அவங்க ரெண்டு பேரும் பிடிச்சிக்குவோம். அவங்க கல்லெல்லாம் எடுத்துக்குவாங்க. நம்மள ஒருத்தர் கல் எடுப்போம், அவங்கள ரெண்டு பேர் கண்டிப்பாங்க. பவித்ரா நீட்டா தானே ஹேண்டில் பண்ண. நான் என்ன சொல்றேன், ஸ்ட்ரகிள் பண்றாங்கன்னு நீ விட்டு. நான் அப்படி ஸ்ட்ரகிள் பண்ணிட்டு இருக்கேன், அவளே என்ன விடல. ஸ்ட்ரகிள் பண்றாங்க, நீ ஏன் விடுற? என் ட்ரெஸ் தூக்குதுன்றா ஜாக்கு. அது அவங்களுக்கே கவலை இல்லை, நான் ஏன் கவலை பண்ணுன்றா அன்ஷித். மாலை 5:50. பிக் பாஸ் ரெட் கலர் டீம் கிட்ட 6 கற்கள் இருக்கு. ப்ளூ கலர் டீம் கிட்ட 52 கற்கள். பிங்க் கலர் டீம் கிட்ட 94 கற்கள் இருக்கு. எல்லோ கலர் டீம் கிட்ட 73 கற்கள் இருக்கு. பிக் பாஸ் கற்களின் எண்ணிக்கையின் அடிப்படையில் குறைவான கற்கள் இருக்கும் ரெட் டீம் இந்த போட்டியிலிருந்து வெளியேற்றப்படுகிறது. அருண், விஷால், சௌந்தர்யா, கற்களை ஸ்டோர் ரூம்ல வச்சிடுங்க. குட் கேம் गाइस, குட் கேம் गाइस. யோ அருணே, இன்னொருக்கா டாக்டரை போய் பாரு. சரி ஒருக்கா போய் பாரு.
73ஆம் நாள் இரவு 7:05. எனக்கு இந்த ஷூவை பிடிக்கும். இப்போ இத்தனை பேர் சேர்ந்து நம்ம 3 பேரை பிடிச்சிட்டாங்கன்னா அப்போ அவங்க 2 பேர் தான் இருப்பாங்க. இந்த டாஸ்க் இப்போது தற்காலிகமாக நிறுத்தப்படுகிறது. நன்றி. இது மீண்டும் நாளை காலை அறிவிப்பு வந்ததும் தொடரும். தேங்க்யூ பிக் பாஸ். 73ஆம் நாள் இரவு 9:15. நான் 2 யோசிக்கிறேன். ஒன்று ஜெஃப்ரி கூட சேர்ந்து போயிடுவேன். கேளு, ஜெஃப்ரி கிட்ட போயிடுவேன். ஜெஃப்ரி அவங்க விளையாடுறதே ஃபைனல்ஸில் அவங்க ஜெயிக்கணுங்கிற கதை. ஆனால் நான் சொல்கிறேன், இப்போ நம்ம 2 சேர்ந்து எல்லாம் எடுத்தேன்னா ஃபைனல்ஸில் நீ ஜெய், நான் அவங்க எல்லாம் தொடவே மாட்டேன்றேன். ஸ்ட்ராங்காக இல்லையா? யார் டிஃப்ரெண்ட் இது அதுதானே ஃபைனல். இப்போ நீ ஏன் அந்த அலைன்ஸுக்கு போகிற? ஜெயிக்கணும் தானே போகிற. ஆனால் அவங்க வர்றது நீ ஃபைனல்ஸில் வச்சு உன்னை தோக்கடிக்கிறதுக்கு. நான் என்ன சொல்கிறேன், நான் அவங்களோட போனாலும் ஃபைனல்ஸில் தோக்க தான் போகிறேன். இங்கே தோக்கிறதுக்கு போகிறேன். நம்ம 2 பேரும் சேர்ந்து அவங்க கல்ல எடுப்போம். ஃபைனல்ஸில் நீ ஜெயிச்சுக்க, நான் சும்மா உட்காந்துக்கிறேன். எனக்கு ஜெயிக்க வேண்டாம், எனக்கு கடைசி வரைக்கும் போராடணும். ஆனால் என்ன ஒரு ஆள் முதுகில் குத்துனா அவனை நான் ஜெயிக்க விட மாட்டேன். இதுக்கு ஜெஃப்ரி ஒத்துக்கலைன்னு வையன், கையை கட்டிட்டு உட்காந்துருவோம், எடுத்துகிட்டு போங்கடான்னு. அங்கே போராடி புண்ணியமே இல்லைண்ணே. ஜெஃப்ரிகிட்ட பேசாத, அன்ஷிகிட்ட பேசு. அன்ஷி வருது, கேட்போமா? என்ன கேட்க போகிறேன்? இப்போ வேணாம். இப்போ என்னன்னா அப்புறம் நம்மளும் அவங்க சேர்ந்துருவாங்கன்னு அவங்களே போய் கேட்க ஆரம்பிச்சிடும். ஆமாம், அவங்க பண்ணால் நம்ம இறங்குவோம். என் கூட வரியா இல்லையான்றத சொல்லிவிட்டு நாங்கள் முடிவு பண்ணி நாளைக்கு காலையில் ஜாக்கிட்ட உன் முடிவு என்னன்னு கேட்பேன். ஜாக்கு முடிவு சொன்னால் நான் கிட்ட இறங்கிடுவேன், அனுப்பிச்சிட்டு போயிடுவேன். இதை ஜாக்கு கூட யோசிக்கல. அதுவும் என்னன்னா நீ இவ்வளோ ஈஸியாக ஒரு கேம் ஆடிட்ட. கடைசி ரவுண்டில் கூட நான் ஆட மாட்டேன், ஈஸியாகவே ஓப்பனிங்லேருந்து ஈஸியாக தான். ஒரே ஒரு இடத்துல வந்திருக்காடா உங்களுக்கு. 3 பேருமே ஃப்ரெஷ்ஷாக இருக்காங்க. ஃப்ரெஷ்ஷாக இருக்கீங்க, ஆப்பிள் மாதிரி ஜாலியாக. இல்லை, ஆனால் ஜாக் நமக்காக கொஞ்சம் போராடிச்சு. இரவு 9:30. ஜாக் குலின். ஆமாம், நாளைக்கு கதை நம்ம அது விடுமா, நம்ம கதை நம்ம என்ன பண்ண போகிறோம் நாளைக்கு? என்ன பண்ணுறது? அன்ஷிதா பிடிக்கும். அண்ணன் ஜெஃப்ரி எப்படி பாரு, நீ பவித்ரா, ரஞ்சிதன் ரயானும் உனக்கு எடுக்கட்டும், நான் எனக்கு எடுக்கிறேன். நம்ம இந்த கணக்கு பிரிக்கிறதெல்லாம் இங்கே வேலைக்கு ஆகாது. ரயானும் ரஞ்சிதனும் உங்களுக்கு எடுக்கட்டும், நான் எனக்கு எடுக்கிறேன். முடிஞ்சுதான் எடுக்குவோம், ஃபைனல்ஸில் பார்த்துக்குவோம். ஷுவர், எனக்கு ஒரு ஆப்ஷன் இல்லை. இன்னொன்று, வேகமாக அதை காலி பண்ணணும். நான் அப்போ சொன்னதான் இப்போ சொல்கிறேன், எனக்கு 3வது இடத்துக்கு போய் தோற்றக்கூடாது, வேகமாக காலி பண்ணணும். அதனால தான் நீங்கள் 2 பேர் சேர்த்து உங்களுக்கு கூட அடிக்கிறீங்க. நான் ஃபைனல்ஸ் விளையாடி ஆகணும். உசுரை கொடுத்துருக்கோம் அந்த டீம். மேட்ச் ஆரம்பிச்சதுலேருந்து ஃபைனல்ஸ் விளையாடணும். ஃபைனல்ஸ் விளையாடுங்கிறத பார்த்துக்குவோம். 73ஆம் நாள் இரவு 11 மணி. இப்போ பார்த்தியா எவ்வளோ கிளவர் அன்ஷிதா, ஜெஃப்ரி, பவித்ரா. அவனுங்களை அழகாக டிஃபெண்ட் கூப்பிட்டு அவனுங்களை டயர்டாக்கி விட்டு. இன்னொன்று, எனக்கு இது சொல்லாமா இல்லையான்னு தெரில, தீபக் அண்ணா தள்ளி விட்டார்ல, தள்ளி விடும்போது நான் பார்த்த வரைக்கும் அன்ஷிதாக்கு தலையில் அடிப்படலை. அப்படியா? எனக்கு தெரிஞ்சு இல்லை, அவங்க காலில் விழுந்தது நான் பார்த்தேன். காலில் விழுந்தது நானும் பார்த்தேன். ஆனால் அவங்க காலில் விழுந்தது பெருசாக ஏதோ கையில் பட்டுச்சாமே தலையில். எனக்கு அந்த அளவுக்கு பெரிய அடி மாதிரி தெரியல. தீபகன் என்ன சொன்னாங்க தெரியலன்ட்டார். எனக்கு அவள் செம்ம ஸ்மார்ட் பிளேயர்னு தோணுது. இது சூப்பரான ஒரு மூவ் அன்ஷிதா பண்ணுது. அண்ட் நம்மளும் அதுக்கு ரொம்ப கான்ஷியஸாக இருக்கணும். திருப்பி கீழே விழும்போது கல் அவங்கள தள்ளி வச்சு தான் பண்ணுமே. பவித்ரா அந்த மாதிரி நினைக்க மாட்டான், ஜெஃப்ரி அந்த மாதிரி நினைக்க மாட்டான். இல்லை, அன்ஷி கண்டிப்பாக பண்ணுவான். அதனால தான் அன்ஷி மஞ்சரி லாக் பண்ணுறேன்ட்டா. போய் தலையை பிடிச்சி உட்காந்ததே உட்காந்தனால தான் அங்கே பாஸ் பண்ணாங்க. ஃபர்ஸ்ட் நாள்லேருந்தே யோசிச்சு பாரு, அன்ஷிதா, பவித்ரா, ஜெஃப்ரி எடுத்தாங்க, முடிஞ்சிச்சு. இல்லை, அவங்களுக்கு தெரியும். இவளுக்கு புரியவே இல்லை. எனக்கு எப்பா நான் தலையை பிடிச்சி உட்காரும் போதே எனக்கு எப்படி தருது, என்ன ஆளுக்கு உட்காந்து அங்கங்கே விழுறாங்க, எதுடா இந்த உண்மை, எது போயின்னு அப்படிதான் நான் புலம்பிட்டு இருந்தேன். ஆக்சுவலி அனல் பறந்த கோட்டையை கட்டும் டாஸ்க். போர்க்களத்தை போல காட்சியளித்த பிக் பாஸ் வீடு. தடாலடியாக கற்களை எடுத்ததில் அனைவருக்கும் இடையில் வெடித்த மோதல். கேப்டனின் பேச்சுக்கு அடங்காமல் அதிரடியாக விளையாடிய ஹவுஸ்மேட்ஸ். ஆட்டத்தில் இருந்து வெளியேற்றப்பட்ட அருண், விஷால் மற்றும் சௌந்தர்யா. இந்த யுத்தத்தில் யார் வெற்றி பெறப் போகிறார்கள் என்று நாளை பார்க்கலாம்.